ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்டில் வந்து நெத்திலி கருவாட்டு தாங்க வறுத்தேன். முதல்ல நெத்திலி கருவாட்டு போடுறதுக்கு என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன். அது ஒரு கருவாட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு அது கூட வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டுக்கலாம். எல்லாம் பச்சையாக தாங்க போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கூட பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நசுக்கி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். நசுக்கி தாங்க போடணும். இஞ்சியும் பூண்டும் நசுக்கி தான் போடணும். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இந்த கிளறி வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கணுங்க. நல்லா கோல்டன் நிறத்துக்கு வரணுங்க. அது தண்ணிலாம் விடக்கூடாது. தண்ணி விடாத அப்படியே நல்லா கிளறி தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி கிளறி விட்டோம்னா சூப்பராக முருவலாக வந்துடுங்க. நல்லா அருமையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. மிளகா கிள்ளி சாம்பார் ரசத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க.